ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் மோகன், ஃபவுண்டர் ஆஃப் மார்க்கெட் ஸ்கேல் ட்ரேடிங் அகாடமி. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கடந்த 6 ட்ரேடிங் செஷனாக நிஃப்டி மோர் தென் 1500 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி மோர் தென் 4000 பாயிண்ட்டும் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் எப்படி ரிவர்ஸ் ஆகும், எந்த லெவல்லேருந்து ரிவர்ஸ் ஆகணுங்கிறதா பல பேர்த்தோட கேள்வி. இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துடலாம். நிஃப்டி ஃபால் ஆனதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்க ஒரு மேஜர் ரீசன்ஸ் வந்து ஒன்று, மிடில் ஈஸ்டில் நடக்கிற மிகப்பெரிய வார், அந்த இஸ்ரேல் உங்களுக்கே தெரியும் அந்த ப்ராப்ளம். அண்ட் தென் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஹைக் ஆனது. அதே மாதிரியே சைனா வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலேருந்து விட்ரா பண்ண எல்லா மணியும் இப்போ வந்து சைனாவுக்கு வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பல விஷயம் போயிட்டு இருக்கு. பட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, பாசிபிளாக நிஃப்டி எங்கேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி தரப்போம். நிஃப்டி இந்த இடத்துல இந்த 26,300 ரேஞ்சிலிருந்து ஆல்மோஸ்ட் 1,500 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு கடந்த 6 ட்ரேடிங் செஷன்ஸில். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு 8 அக்டோபர் இங்கிருந்து வந்து பாசிபிளாக ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் ஆகும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. நிஃப்டியோட இப்போ இருக்க லாஸ்ட் சப்போர்ட், ரிவர்சலுக்கான லாஸ்ட் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,740லேருந்து 24,820 இங்கேருந்து மார்க்கெட் இன்கேஸ் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா பாசிபிளாக 25,90 to 25,100 அப்படிங்கிறது ஒரு இன்டர்மீடியட் டார்கெட் ஆகும். அடுத்து ஒரு மேஜர் டார்கெட்டாக 25,350க்கும் அதுக்கு அடுத்து 25,913 ஃபாலோட் பை ஆல் டைம் ஹை 26,300 லெவல் வரைக்கும் போகலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது. இன்கேஸ் இந்த 24,740 to 820 இந்த லெவல் வந்து குரூஷியல் லெவல்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இன்கேஸ் இந்த லெவல் மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா பேர் மினிமமாக 24,460லேருந்து 23,950 லெவல்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வரலாம். ஸோ பட் இந்த ஃபாலை வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும் அவசியம் கிடையாது. மார்க்கெட் என்ன பொறுத்தளவுக்கு 23,950 பிரேக் ஆகாத வரைக்கும் ஒரு பேரிஷ் மோடுக்கு போயிடுச்சு அப்படின்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன். இப்போ ஏன் இறங்குச்சுன்னா, நான் வீடியோவில் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அந்த 3 முக்கியமான கண்டிஷன்ஸ் தான். ஸோ இப்போ இருக்க லெவல் வந்து பிரேக் ஆச்சுன்னா மினிமம் 3 to 4% வரைக்கும் நிஃப்டி ஃபால் ஆகலாம். பாசிபிள் அண்ட் ஃபைனல் சப்போர்ட் இஸ் 23,940லேருந்து 960. அடுத்து பேங்க் நிஃப்டியை கிளியராக பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி கடந்த 6 ட்ரேடிங் செஷன்ஸில் 3,963 மோரலஸ் 4,000 பாயிண்ட்ஸ் பக்கம் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு அது 8 அக்டோபர் இந்த இடம் தான் வந்து குரூஷியலான இடம். 50,460லேருந்து 50,540 or 50,600 இந்த லெவல் தான் வந்து இப்போ இருக்க பாசிபிள் ரிவர்சல் ஏரியா. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு, சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா 51,800லேருந்து 52,740 டுவர்ட்ஸ் 53,411லேருந்து 54,450 அப்படின்னு இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகலாம் பாசிபிளா. இன்கேஸ் மார்க்கெட் இந்த 50,460 பிரேக் பண்ணுச்சுன்னா பாசிபிளான கடைசி சப்போர்ட் டுவர்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 49,520லேருந்து 49,650. ஸோ நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கலாம், இப்போதைக்கு 50,500 ரேஞ்சை வந்து ஒரு இப்போதைக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான ஜோன் ஆகும். கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஃபைனல் சப்போர்ட் இஸ் பிட்வீன் 49,520 to 650. இந்த ரேஞ்சை பிரேக் ஆனால் மட்டும் மார்க்கெட் வந்து பேரிஷ், அதாவது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் போச்சு நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த 2 முக்கியமான லெவல் இன்க்ளூடிங் நிஃப்டி அண்ட் தென் பேங்க் நிஃப்டி 2க்கும் முக்கியமான லெவல்ஸ், ரிவர்சல்ஸ் லெவல்ஸ் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணும்போது எல்லா ஸ்டாக்ஸும், பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே அதோட சீப்பர் ப்ரைஸ் அண்ட் அட்ராக்டிவ் ப்ரைஸஸில் வந்திருக்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு நிஃப்டியில் இருக்க டாப் 10லேருந்து 15 கம்பெனி ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே ஒரு சீப்பர் ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் சான்ஸ். இந்த சான்ஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க.